ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவருடைய புத்தகங்களால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். 14 வருஷம் அவர் கம்யூனிஸ்ட் ஜெயில்களில் படாத பாடுபட்டார். ருமானியாவில் உள்ள பாதாள கிடங்குக்குள்ளே அவரை போட்டு சிறை வைத்தார்கள். இவர் இயேசுவை மறுதலிக்க வேண்டும், மறுதலிக்காமல் நிற்கிறபடியால் அவருடைய மூளையை கலக்கி பைத்தியக்காரனாக்க வேண்டும் என்று அவருடைய 2 காதுலையும் ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கரை கட்டினாங்க, ஒலிபெருக்கி. அந்த ஒலிபெருக்கி அங்கே போட்டால் ஒரே கத்து, இயேசு முட்டாள், கிறிஸ்தவ மார்க்கம் பைத்தியக்கார மார்க்கம், கம்யூனிச தத்துவம் தான் அருமையான தத்துவம், கம்யூனிஸ்ட தந்தை லெனின் வாழ்க, இயேசு முட்டாள், கிறிஸ்தவ மார்க்கம் பைத்தியக்காரத்தனம். அந்த ஸ்பீக்கரில் ராத்திரி பாலா 3 நாளாக அவர் சாப்பிடாம போட்டு பட்னி பசி கிடக்கும்போது இந்த ஸ்பீக்கரை மாட்டி விட்டுருவாங்க. இரவும் பகலும் கத்திட்டே இருக்கும். 3ஆம் நாள் அந்த ஸ்பீக்கர் எடுத்தால் மூளை கலங்கி போயிருக்கும், சுய நினைவு அற்று போயிடும். திருப்பி கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்துவ மார்க்கம் பைத்தியக்கார மார்க்கம், லெனின் தான் உண்மையான தலைவர். இது அவன் பைத்தியக்காரனை போல பேசிகிட்டே இருப்பான். வாழ்நாள் முழுவதும் பைத்தியமாய் அவன் தெரிவான். இவருடைய காதுகள் அது மாட்டப்படும் போது இவர் ஒரு தீர்மானம் செய்தார். அதில் உள்ள சத்தம் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் போய் தன்னுடைய சிந்தையில் போய் குழப்பி விடக்கூடாது. ஆகவே அது கத்தி கொண்டே இருக்கிற நேரம் இவர் என்ன செய்வாராம், இயேசு வல்லவர், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு அற்புதமானவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், வலுவாதபடி நிலைநிறுத்துவார். இந்த ஒலிபெருக்கி உள்ள சத்தம் தன்னுடைய மூளைக்கு போக விடாமல், தன்னுடைய சிந்தைகளுக்கு போக விடாமல் அதை தடுத்து நிறுத்தி அவர் சொன்னார், யார் யாருடைய தலையில் அப்படி கட்டப்பட்டதோ அவ்வளவு பேரும் பைத்தியக்காரர்களாய் மாறினார்கள். நான் ஒருவன் தான் அந்த எண்ணங்களை, அந்த சிந்தையை என்னுடைய மூளைக்குள்ளே ஏறாதபடி தடுத்தபடியால் நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று சொன்னார். இன்னொரு முறை அவருடைய சாப்பாட்டில் தினந்தோறும் இந்த போதை மருந்து, ட்ரக்ஸ், அதை கலந்து அவர்களுக்கு தெரியாமலே கொடுப்பார்கள். இந்த சிறைச்சாலை கைதியாக இருக்கும்போது சாப்பாடு சரியாக கிடைக்காதனால என்னதான் கலந்திருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. அந்த போதை மருந்துனால எங்கேயோ வானமண்டலத்தில் பறப்பது போல, டக்குன்னு கீழே விழுவது போல, கற்பனை உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ சஞ்சரித்து அதுக்கு பிறகு அவனுடைய மூளை செயலற்றதாய் மாறிவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லுவாராம், ஆண்டவரே, என்னுடைய இருதய துடிப்போடு உம்முடைய நாமத்தை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். இயேசு இயேசு, என்னுடைய சுவாசம் எல்லாம் உமக்காகவே. மூச்சை எடுக்கும்போது ஏ என்று எடுத்து சு என்று விடுவேன், இயேசு. ஆகவே இப்படிப்பட்ட போதை மருந்துகள் அவருடைய சிந்தைகளை வீணனாய் மாற்றாதபடி தன்னுடைய சுவாசத்தோடும் தன்னுடைய எண்ணத்தோடும் தன்னுடைய மூச்சோடும் இயேசு என்ற வார்த்தையை நான் கலந்திருந்ததினால் என்னுடைய சிந்தைகளை என்னால் பாதுகாக்க முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தை மிகவும் முக்கியமானது. பரிசுத்தத்தோடு பாதுகாக்கப்படணும். உங்களுடைய இருதய துடிப்போடு இயேசு, உங்களுடைய சுவாசத்தோடு இயேசு, எதை செய்தாலும் இயேசு. இரவிலே படுக்க போகும்போது ஒரு நாளும் டிவி பார்த்து கொண்டு, ஒரு நாளும் அந்த சீரியலை தொடர்ச்சியை பார்த்து கொண்டு, ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டு படுக்க போகாதிருங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுடைய மனைவியின் கைகோர்த்து ஜெபித்து விட்டு நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணி படுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லுங்க. ஜெபிச்சுட்டு படுத்தியா, என்ன ஜெபம் பண்ணா? கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இரவிலே உன்னை சூழ்ந்திருக்கட்டும். சாத்தான் நம்முடைய சிந்தைகளிலே ஊடுருகிற ஒரு நேரம் இரவு நேரம்தான். தூக்கம் வராமல் இருக்கும்போது சாத்தான் பலவிதமான சிந்தைகளை கொண்டு வருவான். தூக்கம் வருகிற வரையிலும் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசிக்கொண்டே அப்படியே தூங்கும்போது பரலோக சிந்தை, பரலோக தரிசனம் அவ்வளவு இனிமையாக இருக்கும்.
உங்களுடைய சிந்தைகளை பாதுகாக்க நீங்க தீர்மானிக்கும் போது இரவில் ஒரு கெட்ட சொப்பனம் கூட உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் உங்களை அருமையாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். சிந்தையில் உள்ள ஜெயம்தான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தின் உண்மையான ஜெயம். சிந்தையில் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகட்டும். வேர் பரிசுத்தமாய் இருந்தால் அந்த மரம் பரிசுத்தமாய் இருக்கும். உங்களுடைய சிந்தையில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருந்தால்தான் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும்.